வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா லீடர். இந்த படத்தை வந்து சரவணா லட்சன் ஹீரோன்னு நடிச்சிருக்காரு. அப்புறம் ஷியாம், ஆண்ட்ரியா நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி ஒர்த்தா இல்லையான்னு ரொம்ப சின்ன ரிவ்யூ பண்ண போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படம் லீடர் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ஒரு அண்ணாச்சி வந்து பழைய படத்தை ரெண்டாவது படம் வந்து பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷனு ஆஹா ஓஹோ அப்படின்றாங்க. அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. அதே அண்ணாச்சி தான் இதுலேயும் வந்து பெரிய ஆக்டிங்லாம் பெருசாக இம்ப்ரூவ் பண்ணல. ஸ்டோரி வந்து பயங்கரமாக இருக்குது. விக்ரம் பார்ட் 2 பார்த்த மாதிரி இருக்குது. அடே இதெல்லாம் அப்படின்னு. அதாவது இந்த படம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு இவர் வந்து ஒரு ஸ்பை ஏஜென்ட் மாதிரி இவர் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டில் ஸ்டார்டிங் வந்து மெக்கானிக் ஷெட்டில் இருக்காரு. அதுக்கு ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 12 ஸ்குவாட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து 12 ஸ்குவாடுன்னு சொல்லி ஒரு இந்தியன் ஏஜென்ட்டில் வந்து இவர் வேலை செஞ்ச மாதிரி காட்டுறாங்க. அந்த ஒரு ஆப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வில்லனால் வந்து சூழ்ச்சிப்பட்டு அவர் மனைவி வந்து கொல்லப்படுறாங்க. அவர் ஒய்ஃப் கொல்லதுனால இவர் வந்து திரும்பி ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு வந்து வில்லனை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஷாமியும் ஆண்ட்ரியாவையும் பயன்படுத்தி எப்படி வில்லனை பழி வாங்குறாங்க அப்படின்றது தான் கதை வந்து போகும். கடைசியில் வந்து யார் ஜெயிச்சாங்க, வில்லன் ஜெயிச்சாரா இவர் சரவணா லட்சன் ஜெயிச்சாரா, சரவணா லட்சன் பொண்ணு வந்து எப்படி இவர் கூட சேர்ந்துதா, அவர் பொண்ணு எப்படி காப்பாற்றினாரா, அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி போகும். படம் வந்து ரொம்ப ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்ரியில் வந்து அர்ஜுன் தாஸ் டபுள் ஆக்ஷனாக காமிச்சிருப்பாங்க. இதுலேயும் வந்து வில்லனை நம்ம அதே மாதிரி டபுள் ஆக்ஷனாக காட்டலாம் சொல்லி இதில் ஒரு படி மேலே போய் ட்ரிபிள் ஆக்ஷனாக காமிச்சிட்டாங்க வில்லனை. அப்புறம் அந்த படத்தில் வந்து ஒரு நிறைய படத்தை வந்து அதாவது விக்ரம் படத்தில் இருக்கிற ஸ்டோரி, குட் பேட் அக்லி இதில் இருக்கிற ஸ்டோரி அப்படின்னு நிறைய வந்து காப்பி பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. இவர் அண்ணாச்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை ஸ்டோரியை வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க. அவர் என்ன நடித்தாலும் இவர் என்ன பிளான் போட்டாலும் அவர் புத்திசாலி இந்த படத்தில் அப்படின்ட்டு பயங்கரமான ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ஆள். ஆடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு முட்டாள் மாதிரி தான் நினச்சி இந்த படத்தை பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு புத்திசாலியாக இருந்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிக்காது. அதனால நான் ஒரு முட்டாள் அப்படின்னு நினச்சி இது ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த படத்தை போய் பார்க்குறவங்க அப்படின்னு நினச்சிட்டு பாருங்கள். நான் ஒரு பிரில்லியண்ட் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அந்த படத்தை எவன்டா டைரக்ட் பண்ணுதுன்னு சொல்லி காரி துப்பிட்டு வருவீங்க. அதனால் அந்த மாதிரி வந்து ஸ்டோரி அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பண்ணாருன்னு தெரில. ஸ்டோரியில் சுத்தமாக வந்து லாஜிக்கே கிடையாது. ஒரு சீனுக்கு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ஒரு சீனுக்கு வந்து கனெக்ஷனே கிடையாது. ஸ்கிரிப்டில் வந்து லாஜிக்கே கிடையாது. பெருசாக வந்து லாஜிக்கே கிடையாது. ஏதோ வந்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு ஸ்டோரி இது பண்ண மாதிரி இருந்தது. படத்தில் நிறைய லேக் இருக்குது. படம் வந்து ஒரு எப்படி இந்த மாதிரி படம்லாம் வந்து இன்னும் நல்லா வந்து மேக் பண்ணுவாங்க. இவங்க வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி ஹீரோவுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும். அந்த மாதிரி நான் ஒரு ஏஜென்ட்டாக இருக்கணும், ஒரு 12 ஸ்குவாடில் இருக்கணும், ஒரு ஸ்பையாக இருக்கணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு கதை வேணும், இந்த மாதிரி கதை எழுதுங்கன்னு சொல்லியிருப்பார் போல. டேரக்டருக்கு அது தெரிஞ்சால் பண்ணுவார். இந்த மாதிரி டேரக்டர் ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட் பண்ண ஆல்ரெடி வந்து ஒரு சூரிய வச்சு ஒரு வில்லேஜ் படம் பண்ணார். அந்த மாதிரி டேரக்டர் கூட இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுத சொன்னால் இப்படி தான் போகும். இது வந்து படம் வந்து எல்லாமே வந்து ஒரு பெய்டு ரிவ்யூ தான், எல்லாமே ஒரு ஃபேக் ரிவ்யூ தான். இந்த ரிவ்யூஸ் நிறைய பேர் ஆஹா ஓவன் போட்டிருக்கேன்னு நம்பாதீங்க. படம் வந்து கண்டிப்பாக வந்து போய் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே வருத்துருங்க. அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்ட் கதைக்களம் வந்து அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவர் ஆக்டிங்கும் பெருசாலாம் ஓஹோலாம் இல்லை. என்னதான் இந்த படத்தில் சொல்ல வராங்க, என்னதான் கதைன்றது நமக்கே புரியல. ரிவ்யூ பண்ணுற எனக்கே புரியல. அப்போ பார்த்துங்க எந்த லட்சத்தில் படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு. தயவுசெய்து இந்த படம் வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மணியும் உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த படம் வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்னு தான் சொல்லலாம். சரவணா லட்சன்ட்டு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி அவரே இன்வெஸ்ட் பண்ணி படத்தை வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்களே ரிவ்யூ பே பண்ணி இவங்களே ஒரு ரிவ்யூ போட்டு மக்களை ஏமாற்றி தேட்டருக்கு வர வைக்கிறாங்க. இதுதான் நான் ஆனஸ்ட்டாக சொல்லுவேன். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்ன பார்த்தீங்கன்னா 1.5 out of 5. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.